அனைவருக்கும் வணக்கங்க. இன்று மாலை 6 மணிக்கு சங்கனாங்குளத்தில் அருமைமிகு மாமா வாலிபால் மாடசாமி தேவர் அவர்களுடைய 25வது ஆண்டு நினைவு நாள் விழா. அனைவரும் கலந்து கொண்டு மாமாவுடைய அருளையும் ஆசியையும் பெற்று செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாகவே மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், சேர்ந்தாம்னு இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அப்படி சாதிப்பதற்கு பிறந்தவர் தான் மாமா வாலிபால் மாடசாமி தேவர் அவர்கள். என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கும் மாமாவுக்கும் வாழ்வியலில் பல ஒற்றுமைகள் உண்டுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் தேவர் ஐயாவும் அக்டோபர் மாதம்தான் இந்த மண்ணுலகை விட்டு சென்றார். அதே போல தான் மாமா வாலிபால் மாடசாமி தேவர் அவர்கள். தேவர் ஐயா அவர்கள் ஜாதிகளை எல்லாம் தாண்டியவர். அதே போல தான் மாமா அவர்களும் தேசத்துக்காக, இந்தியாவுக்காக வாலிபால் விளையாண்டு பல சாதனைகளை பெற்றவர். அதே மாதிரி என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தொகுதிக்கு போகாமலே தேர்தலில் வெற்றியை கண்டார். அதே மாதிரி மாமா வாலிபால் மாடசாமி தேவர் அவர்களும் தன்னுடைய பஞ்சாயத்தான சங்கனாங்குளத்தில் கடைசி வரைக்கும் போட்டியின்றி பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி பைசன் அது இதுன்னு ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான பைசன் மாமா வாலிபால் மாடசாமி தேவர் தான். இதை ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் அதிகமாக கொண்டாட வேண்டும். அத்தான்மார்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டுதான், உண்டியல் கடையை சேர்ந்த அத்தான்மார்களுக்கெல்லாம் சொல்லுதான், ஒவ்வொரு ஆண்டும் இதை நீங்கள் மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும். சங்கனாங்குளத்து ஊருக்குள்ள மட்டும், குறுகிய ஊருக்குள்ள மட்டும் நீங்கள் இதை காண்பித்து விடக்கூடாது. மாவட்டந்தோறும் போகணும், அன்னதானம் போடணும் நீங்கள். ஆமாம், தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் வாலிபால் மாடசாமி தேவர்னா யார்? அவர் ஒரு சமுதாயத்துக்காக பாடுபட்டவர் அல்ல என்று ஒன்றுபட்ட தமிழ் குடிமக்கள், தமிழ் சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாமா வாலிபால் மாடசாமி தேவர் அவர்களை ஒவ்வொரு ஆண்டும் இதே போல ஆண்டாண்டும் வருகின்ற அக்டோபர் 22ஆம் தேதி இதே போல் அனைவரும் மாமா அவர்களை வணங்கி மாமா அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். வீர வணக்கம், வீர வணக்கம். வாலிபால் மாடசாமி தேவருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். தேசிய விளையாட்டு வீரருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம் அப்படின்னு எல்லாரும் நம்ம புகழாரங்கள் பாட வேண்டும், போற்றப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து மாமா வாலிபால் மாடசாமி தேவர் அவர்களை கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.